சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஐயோ, கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய் மூடுறீங்களா? இல்ல எல்லாரும் கடையும் புடிங்க கேசி போட்டுருவோம் பாத்துக்கங்க. ஒண்ணு கூட போகாம உட்காந்துட்டு இருக்கேன்னா நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்களா? மனுஷனா இல்ல மாடா நானு? ரேஷன் கார்டுல ஆதார் நம்பரை இறக்கணும், அப்பதான் புதுசா என்னால ஓட்டி தர முடியும். போங்க எல்லாரும் போய் மாடியில ஆதார் நம்பரை பதிச்சுட்டு வாங்க. போங்க போங்கன்னு சொல்றல. யாருதுமா கார்டு? எடுத்துட்டு போமா. சும்மா காலையில வந்து நொய் நொய் நொய்னு உயிரை எடுத்துட்டு இருக்கீங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? ஏமா இந்த கார் யாருமா? எடுத்துட்டு போமா. உனக்கு ஒரு தடவை சொல்ல புரியாதா? போய் முதல்ல பதிச்சுட்டு போ. எத்தனை தடவை சொன்னாலும் அதே கேட்டுட்டு இருக்கேன். சார், என்னது? தாள் ஒட்டணும் சார். உனக்கு தனியா விலக சொல்லுமா? போயா அந்த பக்கம். சார், ஒரு வாரமா அலைஞ்சிட்டு இருக்கு சார். ஒட்டி கொடுத்துருங்க சார். இன்னைக்கெல்லாம் ஒட்ட முடியாது, நாளைக்கு வா போ. சார், ஒட்டி கொடுத்துட்டா ஒரு வேலை முடிஞ்சிரும்ல சார். யோ போயான்னு சொல்றல. சார், வீட்ல என் பொண்டாட்டி சொன்னிச்சு, ஒட்டி கொடுத்துருங்க சார். நான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறேன், இல்ல உன் பொண்டாட்டிகிட்ட வேலை பார்க்கறேன். போயா முதல்ல. என்ன போயான்லாம் சொல்றீங்க? ஏய் போடாங்கற. வந்துட்டான் காலையில காடை தூக்கிட்டு. என்னம்மா? கேஸ் தீர்ந்து போச்சு. யார்கிட்ட சிலிண்டர் மாத்தி வாங்கணும். என்ன ரேஷன் கார்டுல ஒட்டியாச்சா? இல்ல, அப்புறமா வான்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு தான் போய் ஒட்டணும். செல்வி புருஷன் இப்பதான் ஒட்டிட்டு வந்தாரு. இருக்கலாம், ஆனா நான் போகும்போது அங்க யாருமே இல்ல. ஓ, ஆள் இல்லையா? ஆமா. அப்புறம் வான்னு சொன்னது யாரு? அங்க இருந்த தரா சொல்லுச்சா? என்ன கேட்டுட்டே இருக்க, பதில காணோம்? இல்ல, நான் போகும்போது அங்க பெரிய ஆளுங்க யாருமே இல்ல. ஒரு சின்ன பையன் தான் இருந்தான். அவன் தான் அண்ணன் இன்னைக்கு ஒட்ட முடியாதுன்னு, நாளைக்கு வந்து ஒட்டிங்கன்னு மரியாதையா சொன்னான். சரின்னு கிளம்பி வந்துட்டேன். சிலிண்டர் தீர்ந்து போச்சு. உங்க கருவா ஃப்ரெண்ட் வீட்ல எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்கும், கேட்டு வாங்கி வைங்க. என்ன வா. இதே எங்க கிளம்பிட்ட? ரேஷன் கடைக்கு. அம்மா அம்மா, அப்பா தான் சொன்னாங்கல்ல இன்னைக்கு ஒட்ட முடியாது, நாளைக்கு தான் ஒட்ட முடியும்னு. உங்க அப்பனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். துப்பு கட்ட மனுஷன். வா. புது தாள் ஓட்டி கொடுங்க. இப்போ வந்தா எப்படி? டைம் ஆயிருச்சு. என் புருஷன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாரு. அப்ப ஒட்டி கொடுத்திருந்தா நான் எதுக்கு லேட்டா வர போறேன்? ஒட்டி கொடுங்க. யாருமா உன் புருஷன்? அதான் ரேஷன் கார்டுல போட்டிருக்கல, கோபி கிருஷ்ணன். என்ன பேசினாலும் டைம் ஆகி போச்சு. நாளைக்கு வாமா. இப்ப என்ன இருட்டி போச்சா? ஆபீஸ்ல தானே இருக்க. நாளைக்கு வந்தா ஏன் நேத்து வரலன்னு கேப்ப. இந்தா ஒட்டி கொடு. சும்மா அலைய விட்டுட்டு என்ன தகராறு பண்ண வந்திருக்கியா?
இந்த சவுண்ட் எல்லாம் இங்க விடாத. நாளைக்கு வானா நாளைக்கு வா, அவ்வளவுதான். உன் ராங்கிலாம் இங்க காட்டாத. போன வாரம் பூராவும் அடுத்த வாரம் வா வான்னு அலைய விட்ட. ஓங்கி பேசினா ராங்கி பிடிச்சவன் சொல்றியா? பரமு, என்ன மலர்? உன் மொபைல்ல கேமரா இருக்குல்ல? இருக்கே. நான் இந்த ஆளுகிட்ட பேசுறேன், அதை நீ படம் எடுத்து எல்லாருக்கும் அனுப்பி விட்டுறியா? நான் நெட்லயே போட்டு விட்டுறேன். ஒட்டி கொடு. இல்ல ஏன் ஒட்டி கொடுக்க முடியாதுன்ற காரணத்தை சொல்லு. சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? பாப்பாக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வைக்க வேணாம்னா கேட்குறாள். அவ வர்ற மகராசிங்க ஒரு காசை கொடுத்துட்டு போனா என்ன பிரயோஜனமா இருக்கு? ஏசி இருக்கிற வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை பூரா நம்ம வீட்டில் கொடுத்துறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தூசியில பொம்மையை தொட்டா துப்பல் வருது. என்னடி பொம்மை பூரா இப்படி தூசியா இருக்குன்னு கேட்டேன். போய் நீயே கழுவுன்ட்டா அதான் கழுவிக்கிறீங்க. என்னப்பா திடீர்னு வந்திருக்க? வாப்பா உள்ள போய் டீ சாப்பிட்டு இருக்கட்டும். வீட்டில் சிலிண்டர் தீர்ந்து போச்சு. உங்க வீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கா? இருக்க இந்த இருப்பா எடுத்து வந்துடா. இந்த வரப்பா. அதை எதுக்கு எடுக்கிற? கோபி வந்திருக்காப்ல, சிலிண்டர் தீர்ந்து போச்சான். அதான் ஆக்கி போடுறவன் நான். என்ன கேட்காம நீ பாட்டுக்கு எடுத்து ஊத்திட்டு கிளம்பிடுவியா? விடிச்சு எந்திரிச்சதோ இந்த வாயால தானே காப்பின்னு கேப்ப. அதான் நம்மகிட்ட சிலிண்டர் இருக்குல்ல, இது எக்ஸ்ட்ரா தானே? அது ராத்திரியே தீந்து போச்சுனா காலையில ஏதோ சடுப்பு எரிக்கிறது. உன் வேட்டி சட்டையை கொளுத்தியா வெந்நீர் வைக்கிறது? என்ன இப்படிலாம் பேசுற? ஒரு சமயத்துல இந்த மாதிரி கொடுத்தா தானே நாளைக்கு நமக்குன்னு ஏதாச்சும் வாங்க முடியும். இது எக்ஸ்ட்ராவா தானே இருக்கு. இருக்குன்னு கொடுத்துட்டு நாளைக்கு நமக்கு வேணுங்கிறப்ப அவங்க பின்னாடி நாளே சொல்றியா? ஏய், கேட்டு வந்துட்டான். நானும் தரேன்னு சொல்லிட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ். வாசல்ல நிக்கிறியா? இல்லன்னு எப்படி நான் அப்படி சொல்றது? நீ வேணா கர்ணபத்த பிள்ளையா இருந்துக்கோ. அந்த ஆளு கேட்டா உன் கைய கூட அறுத்து கொடு. நான் சிலிண்டர் தர முடியாது, அது எனக்கு வேணும். நாளைக்கு எவகிட்டையும் போய் நான் கேட்க முடியாது. போ, இத கொண்டே கொடு. போயா எடுத்துட்டு. சும்மா மசன்னு பாத்துட்டு இருக்க. போ. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கே. எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இல்லையோ? ஆமா, அது இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு சொல்லிவிட்டேன். அது சரி, கிளம்புறேன். சரி இருப்பா. இந்தா இதை வச்சுக்க. இது எதுக்கு? ஏப்பா, ஏற்கனவே கிஃப்ட்ன்ற பேர்ல வீடு பூரா பொம்மையா தான் கிடக்கு. இதை நீ காவியா கிட்ட கொடுத்தா அவார்டு விளையாட தெரியவல. இந்த இதை வச்சுக்கப்பா. என் வீட்டுல உன் வீட்டுல இருக்க தூசியை விட ஜாஸ்தி இருக்கு. உட்காந்து கழுவு. அவன் மூஞ்சிலே ஈ ஆடல மலர். பின்னென்ன பரமோ, ஒரு பேப்பரை ஒட்டி கொடுக்கறதுக்கு ஒரு வாரம் அலைய விட்டான். இப்ப மட்டும் எப்படி ஒரு நிமிஷத்துல ஒட்டி கொடுக்க முடிஞ்சுது? சரி, நீ எப்படி இருக்க? ஏதோ ஸ்கூல்ல வேலைக்கு சேர்ந்துட்டு தான் சொன்னாங்க. ஒரு சின்ன பிளே ஸ்கூல், மாசம் 3000 தான் தராங்க. அது வீட்டு வாடகைக்கே பத்தல. அவர் ஆட்டோ ஓட்டி வர காசும் இது சேர்த்து தான் வண்டி ஓடுது. அது சரி, காவியாவை ஸ்கூல்ல சேர்த்தாச்சா? என்ன மலர்? இத்தனை நாள் பால்வாடிக்கு அனுப்பிட்டோம். இப்போ 1வது சேர்க்கணும். சுற்றி இருக்கிற ஸ்கூலெல்லாம் அந்த ஃபீஸு இந்த ஃபீஸுன்னு ஏகப்பட்ட செலவாகும்னு சொல்கிறாங்க. இந்த மனுஷன் இங்கே ஒரு தொழில் பண்ணுறாரு, ஏசி மெக்கானிக். அதில் என்ன காசு கிடைக்கும்? ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் வேலை இருக்காது. வெயில் காலத்தில் மட்டும் வருமானம் கொஞ்சம் நல்லா வரும், மழை காலத்தில் வேலையே இருக்காது. அதை நம்பி எப்படி பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க முடியும்? காவியா விவரமான பிள்ளை தான். அவள் பேச்சுக்கும் விவரத்துக்கும் நல்லா படிப்பா. ஆனால் நம்ம நிலைமையை நினச்சாதான். மலர், இந்த ஸ்கூலை பாத்தியா? கேந்திரிய வித்யாலயா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல். ஆமா, இந்த ஸ்கூல்ல ஒத்த பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா +2 வரைக்கும் ஃபீஸே கிடையாது, ஃப்ரீயா. இங்க எப்படியா சேர்த்துட்டா காவியா படிப்பை பத்தி உனக்கு கவலையே இல்ல. இந்த ஸ்கூல்ல நானும் அப்ளிகேஷன் வாங்கி இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணியாச்சு. ஆனா அங்க சீட் கிடைக்கணும்ல. அங்க சீட் கிடைக்கிறது கஷ்டம்தான், ஆனா அதுக்கு ஒரு ரூட் இருக்கு. என்ன? நம்ம தொகுதி எம்பிக்கு அங்க கோட்டா இருக்கான். அதனால அவர் லெட்டர் கொடுத்தா கண்டிப்பா சீட் கொடுத்துருவாங்க. அண்ணன் கிட்ட சொல்லி எப்படியாவது எம்பி கிட்ட லெட்டர் வாங்கிட்டேன்னு வையி, உன் கவலை தீந்துரும். அந்த மனுஷன் கிட்டயா? எம்பி கிட்ட லெட்டர் வாங்குறதுக்கா?
அந்த மனுஷன் காதுல ஓதுறதுக்குள்ளார நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியல. வா. சிலிண்டர் வாங்கியாச்சா? சிலிண்டர் வேணும்னு உங்க ஃப்ரெண்டு வீட்ல போய் கேட்டிங்களா இல்லையா? போனேன், கேட்டேன். என் ஃப்ரெண்டு எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்கு, போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போனா அவன் பொண்டாட்டி நமக்குன்னு இருக்கிற சிலிண்டர் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க பின்னாடி திரிஞ்சிட்டு இருக்க முடியுமா இல்ல கெஞ்சிட்டு இருக்க முடியுமான்னு சொல்லி கத்துனது என் காலில் விழுந்துச்சு. அதுக்கு மேல அங்க இருக்கிறது நாகரிகமா இருக்காதுன்னு நான் கிளம்பி வந்துட்டேன். அந்த ஆள் 5-10 வந்து கேட்கும் போதெல்லாம் எடுத்து நீட்னீங்கல்ல, இப்ப தெரியுதா அவரோட வகுசி? என் ஃப்ரெண்டு நல்லவன் தான், அவன் பொண்டாட்டி தான் சரி கிடையாது. பொதுவாவே வீடுகள்ல ஆம்பளைங்க நல்லவங்க, இந்த பொம்பளைங்க தான். இல்ல நான் உன்னை சொல்லல, அந்த பொம்பளையும் சொல்லல, யாருமே சொல்ல விட்டுறத. சிலிண்டர் இல்லாம இப்ப என்ன மண்ணையா திங்கிறது? தள்ளு வண்டி கடைக்கு போய் இட்லியும் வரையும் வாங்கிட்டு வந்து நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சூடா சாப்பிடுவோம். சரியா? சிலிண்டர் இதை எடுத்துட்டு போங்க. இது எப்படி? உங்க வகுசி தெரிஞ்சுதா வரும்போதே முத்தம்மா வீட்ல சொல்லிட்டு வந்தேன். எப்படி ஒட்டிட்டு இருந்த நீ? நான் போய் அவன்கிட்ட ஒட்டுன்னு கேட்டுட்டு இருக்கேன். வல்லுன்னு என் மேல எரிஞ்சு விழுந்தா, ஒண்ணுமே செய்ய மாட்டேன் போயிட்டு வரேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டா. நீ போய் எப்படி ஒட்டிட்டு வந்த? சொல்லு மலர், சொல்லு ப்ளீஸ். அவசியம் சொல்லணுமா? சொல்லிட்டா கிழிச்சு கேப்பை நட்டுருவீங்களோ? இருங்க, ஒரே வேலை மட்டும் சொல்றேன், அதை மட்டுமாவது உருப்படியா செய்வீங்களா? என்ன? உங்களுக்கு நம்ம தொகுதி எம்பியை தெரியுமா? நம்ம தொகுதி எம்பியா? எதுக்கு? இன்னைக்கு ரேஷன் கடையில பரமுவ பார்த்தேன். கேந்திரிய வித்யாலய ஸ்கூலை பத்தி நிறைய விஷயம் சொன்னான். அதை மட்டும் பண்ணிட்டா காவியா படிப்பை பத்தி கவலையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ஸ்கூல்லே ஃப்ரீயா படிக்கலாம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எம்பி கிட்ட இருந்து லெட்டர் மட்டும் வாங்கணும். ஐயா ராசா, தர்ம பிரபுவே, முடியுமா? இது எனக்காகவோ உங்களுக்காகவோ செய்ய வேண்டாம், நம்ம பொண்ணுக்காக அதை மட்டுமாவது செய்யுங்க. காவியாவே யூகேஜில படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறி போயிட்டேன். ஒரு பெரிய ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிறதுனா நான் சம்பாதித்ததுக்கு என்னால முடியாது. சரி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்துல படிக்கணும்னு சொன்னா என் பொண்டாட்டி பத்திரகாளியாவே மாறிடுறா. ஏன் என் புள்ள உருப்புறது உனக்கு பிடிக்கலையா? என் புள்ளைய நான் சொல்ற ஸ்கூல்ல தான் சேர்த்து படிக்க வைக்கணும். அப்படி செய்யறா இருந்தா என் பிள்ளைக்கு அப்பனாரு எனக்கு புருஷனாரு இல்லையா? அத்து விட்டுன்னு கத்திரிச்சாப்ல பேசுறா. என்னடா பண்றது முழிச்சிட்டு இருந்தப்பதான் கடவுளா பார்த்து இப்படி ஒரு ஸ்கூல்ல கண்ணை காட்டினா. 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸே கிடையாது. குமார், எப்படியா அந்த ஸ்கூல்ல காவியாக்கு ஒரு சீட்டு மட்டும் எம்பி கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்துறேன். நீ சொல்றத பார்த்தா நான் என்னமோ எம்பிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி பேசிக்கிருக்க. முன்ன பின்ன பழக்கம்லாம் இல்லப்பா. நான் அவரை நேரில் கூட பார்த்தது கிடையாது. நேரா அவர் வீட்டுக்கு போவோம், அவர் எப்படியாச்சும் பார்த்துருவோம், நம்ம விஷயத்தை பூரா அவர்கிட்ட சொல்லுவோம். அவரா மனசை வச்சு லெட்டர் கொடுத்தாதான் உண்டு. அப்புறம் எம்பியை பார்த்த உடனே படக்குன்னு காலில் விழுந்துரு. என்னது? காலில் விழுகணுமா? என்ன காலில் விழுகணுமான்னு கேட்குற? 1ஆவதுல இருந்து +2 வரைக்கும் வருஷம் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும். முடியுமா? எப்படி வசதி? டெய்லி போய் பார்த்து அவரை காலில் விழுந்து கும்பிடான்னு கும்பிட்றேன்ப்பா. காவியாக்கு சீட்டு கிடைச்சா போதும். அப்பாவா இதான் எம்பி வீடு. சைக்கிள் இங்கே நிப்பாட்டுப்பா. இதா இங்கிட்டு விடு. வா.
இவரு தான் இப்போ எம்பி. ம். பாப்பா கையை கட்டி நில்லுப்பா. கையை கட்டி நில்லு. தலைவரே சொல்லுங்க தலைவரே. வீட்டில் தான் இருக்கேன். நீங்க இங்க வர்றீங்களா? ஐயோ நான் கொடுத்து வச்சிருக்கேன் தலைவரே. ஐயோ எனக்கு கை ஓடல கால் ஓடலையே. வாங்க தலைவரே, நான் வீட்டில் தான் இருக்கேன். வாங்க வாங்க. டேய் தலைவர் நம்ம வீட்டுக்கு வராராம்டா. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? நீ அண்ணே ஏதோ மினிஸ்டர் போஸ்ட பத்தி இருக்குமோ? முதல்ல வீட்டுக்கு வரட்டும்டா. அப்புறம் ஸ்வீட்டு காரம்லாம் வச்சு ரெடி பண்ணு. ரூம்ல போய் ஏசி எல்லாம் போட்டு எல்லாம். அண்ணே ரூம்ல ஏசி ஓடலண்ணே. என்னது ஏசி ஓடலையா? ஆமாண்ணே. முதல்ல சொல்றது இல்லையா? அவர் வர நேரத்துல ஏசி ஓடலாம் டென்ஷன் ஆயிரும். ஐயோ நான் ஆள அனுப்பியிருக்கேன். நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல டென்ஷன் ஆகாம இருங்க. நான் பாத்துக்கிறேன். ஐயோ இது வேற. டேய் எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்றது? இப்ப பாறா என்னைய பிடிச்சி எம்பி கத்திக்கிட்டு இருக்காரா? டேய் இத்த பெரிய ஊர்ல ஒரு ஏசி மெக்கானிக் கிடைக்கலடா உனக்கு. எங்கடா இப்படி படுத்துறீங்க? டேய் ஐயோ என்னடா தலைவர் வர்ற நேரம்டா. எம்பி ஓவர் டென்ஷன்ல இருக்காரா? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மெக்கானிக் ஏசி மெக்கானிக் இல்லாம இங்க வந்த உன்னைய கொன்றுவேன். ராஸ்கல் படுத்துறாங்க, ரொம்ப படுத்துறாங்க. ஏசி மெக்கானிக் வேணுமாண்ணே? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சவன் எவனா இருக்கானா? நல்ல வேலை கிடைத்தீங்க. இவன் சூப்பர் ஏசி மெக்கானிக். அப்படியா? ஆகா ரொம்ப புண்ணியமா போச்சு. வா வா வா. ஏசி மெக்கானிக் கிடைச்சானாயா? இந்தா இவர்தான். ஏய் எம்பி குமுறங்கய்யா. டூல்ஸ் இருக்குங்களா? டூல்ஸா? இல்லனாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் சரி பண்ணிடுறேன். வாங்க வாங்கய்யா, நீங்க வாங்கய்யா. போயா முன்னால. ஐயா இனி சூப்பரா ஒர்க் பண்ணுங்கய்யா. இப்பதான் ஏசி போட்ட உடனே ஜில்லு ஜில்லுன்னு இருக்கியா. என் மனசு ரொம்ப குளிர்ந்து போயிருக்கு. அப்பா தலைவர் வந்தாருன்னா நல்லா ரெஸ்ட் எடுப்பாரு. தம்பிக்கு வேணுங்கிறத கவனிச்சு அனுப்பிவிடு. பணம் எல்லாம் எதுவும் வேணாம். நான் கஷ்டப்படுற குடும்பம். ஒரே ஒரு பொண்ணு இருக்கு. கேந்திரிய வித்யாலயில சீட்டு வாங்கணும். உங்களுக்கு கோட்டா இருக்குமா? டோக்கனும் இல்ல லெட்டர் கொடுத்தீங்கன்னா என் பொண்ணை சேர்த்து விட்டுலாங்க ஐயா. தயவு பண்ணி என் பொண்ணுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருங்க ஐயா. ஏப்பா நம்ம கோட்டாவில் தம்பிக்கு ஏதாவது சீட் போடலாமா? கோட்டா எல்லாம் போட்டாச்சுன்னு வேணா ஒரே ஒரு சீட்னா போடலாம். அது யாராவது விஐபிக்கு தேவைப்படும் நம்ம ரிசர்வ் பண்ணிருக்கோம்னே. அந்த விஐபி வந்தேன். இவனுக்கு அந்த சீட்டை உதவி கொடு. அப்பா நீ நாளை கழிச்சு வந்து லெட்டர் வாங்கிட்டு போ. உன் மகளுக்கு சீட்டு கொடுத்துருவா. ரொம்ப நன்றியா. தெய்வம்யா நீங்க. காவியா குட்டி உங்களுக்கு ஸ்கூல்ல சீட்டு கிடைக்க போகுது. நிஜமாவாப்பா? ஆமா எம்பி சார போய் பார்த்தனா அவர் உன் சீட்டுக்கு லெட்டர் தர்றேன்னு சொல்லிட்டாரு. நிஜமாவா? ஆமா உனக்கு அந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைக்க போகுது. ஆமா அம்மா எங்க? மாடிக்கு துணி எடுக்க போயிருக்காங்க. சரி ஒன்னு செய்வோமா? அம்மா வந்த உடனே எம்பியை போய் பார்த்ததையும் அவர் உங்களுக்கு ஸ்கூல் சீட்டுக்கு லெட்டர் தரேன்னு சொன்னதையும் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்பா? ஏன்னா நான் சொதப்பிட்டேன்னு சொல்லி அம்மா என்னை பயங்கரமா திட்டுவாங்க பத்தியா? அத ரெண்டு பேரும் சிரிக்காம அப்படியே வேடிக்கை பார்க்கணும். ஓகே சாப்பிடுவோமா? ஓகே ஓகே. இது அப்பாக்கு காரம், உனக்கு காரம் இல்லாம. அம்மா வரும்போது சிரிக்க கூடாது, திட்டும் போது சிரிக்க கூடாது. என்னாச்சு? சொல்லு. அது உனக்கு, அப்பாக்கு பெரியா. காது கேட்டாலும் கேட்காத மாதிரியே இருப்பீங்களே. சூப்பரா இருக்குல்ல? இந்த டெக்னிக்லாம் பண்ண தெரியுது. ஆனா வீட்டுக்கு உருப்படியா ஒரு காரியம் பண்றதுக்கு துப்பு கிடையாது. பயங்கர காரம்.
ஏதாவது கேட்டா வாயை ஜிப்பு போட்டு மூடின மாதிரி சிக்கனு மூடிக்கிறது. அது சரி, பேசினா மட்டும் என்னத்த சொல்லிட்டு போறாரு? எம்பிய பார்க்க போனேன், பார்க்க முடியல, வெளியூர் போயிட்டாருன்றது. இல்லாட்டி ஒரே கூட்டம் நாளைக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லி கதை விடுறது. ஏதாவது ஒரு பதிலு, ஏதாவது ஒரு சாக்கு. ஆனா காரியம் மட்டும் நடக்காது. குட்கல்ரா நீ. ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா சாப்பிடுற பாரு. ஐ லவ் யூ. அவன் ஊர்ல என்னென்னமோ திருகுத்தாளம் பண்றான். உருட்டி மிரட்டி பொய்ய பித்தலாட்டோன்னு என்னென்னமோ பண்றான். ஆனா அவனுக்கெல்லாம் காரியத்தை சாதிச்சிடறாங்க. எனக்கு வாச்ச ஆம்பளைக்கு அந்த கூறு கிடையாது. ஏய், என்னடி நேரம் காலம் தெரியாம சிரிக்கிற? நான் என் வயிற்றுச்சல பேசிட்டு இருக்கேன். அந்த மனுஷன் என்னமோ இன்னைக்குதான் கஞ்சியோ வர மிளகாவே பார்த்த மாதிரி தின்னுகிட்டே இருக்கிறாரு. வாயை திறக்கிறாரான்னு பாரு. எம்பி வீட்டுக்கு போனேன். எம்பியை பார்த்து பேசினேன். நம்ம பாப்பாவை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு லெட்டர் கண்டிப்பா தர்றேன்னு எம்பியா சொல்லிட்டாரு. நிஜமாவா? நிஜமாவா சொல்றீங்க? ஒரு விஐபிக்குன்னு ஒரு டோக்கன் வச்சிருந்தாங்களா, அதை எனக்கு தர்றேன்னு எம்பி என்கிட்ட சொல்லிட்டாரு. ஐயா, ஆமாமா, அப்பா வந்தோடனே என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்படியான செல்லம். ஹலோ, போய் ஒரு ஆம்லெட் போடுங்க போங்க. ஒண்ணு என்ன 10 போட்டு தரேன். இப்படியே காரியக்காரனா இருந்தீங்கன்னா நான் ஏன் உங்களை துப்பு கட்டவன்னு சொல்ல போறேன். இந்த சாக்குல என்ன துப்பு கட்டவன்னு சொல்லிட்டாங்க பாரு. என் பொண்டாட்டி சிரிச்சு இன்னைக்கு தாப்பா பாக்குறேன் நானு. வணக்கம் தலைவரே. சொல்லுங்க தலைவரே. அப்படியா? ஓகே தலைவரே. நீங்க சொன்ன பின்னால ஏதாவது அப்பீல் இருக்கா? நீங்க டீட்டெயில்ஸை மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. இன்னைக்கே அனுப்பிச்சு விட்டுறேன். சரிங்க தலைவரே. சரிங்க. சரி. டேய், அந்த கேவி ஸ்கூலுக்கு நம்ம கோட்டாவில் ஒரு சீட் இருக்குல்ல, அதை தலைவர் சொன்ன பாப்பாவுக்கு போட்டு விட்டுரு. வாட்ஸ்அப்ல எல்லா டீட்டெயில்ஸ் வரும், அதை பார்த்து அனுப்பிச்சு விடு. என்னன்னே நீங்க நம்ம ஏசி ரிப்பேர் பண்ண ஒருத்த வந்தான்ல, அவன் பொண்ணுக்கு அதை குடிக்க சொன்னீங்கன்னே. இன்னைக்கு வேற அவனை வர சொல்லிருக்கீங்க. அவன் எல்லா டீட்டெயிலும் எனக்கு கொடுத்துட்டானே. நான் லெட்டர் கூட டைப் பண்ணிட்டேன். நீங்க சைன் பண்ண வேண்டியது மட்டும் தானே பாக்கி. டேய், நீ ஒன்று பண்ணு. அந்த லெட்டரை கிழிச்சு போட்டு தலைவர் சொன்ன டீட்டெயில்ஸை வச்சு ஒரு புது லெட்டர் தயார் பண்ணு. ஏனே, அந்த மெக்கானிக் வந்தா என்னன்னே சொல்றது? டேய், எனக்கு தாண்டா வருத்தமா இருக்கு. தலைவர் சொல்லும்போது நான் என்னடா பண்ண முடியும்? நீ ஒன்று பண்ணு. அவன் வந்தான்னா கையில் ஒரு 500 ரூபாய் கொடுத்து சீட்டெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி அனுப்பிச்சுடுறா. அண்ணே, என்னன்னே அப்படி? ஏய், போடா, போய் சொல்றா, போடா. தர்ம சங்கடமா இருக்கு. வணக்கங்க. நானு ஏசி மெக்கானிக்கு. என் பொண்ணுக்கு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு எம்பி லெட்டர் தரான்னு சொல்லி வர சொல்லிருந்தீங்கல்ல. ஓ, அதுவா? எம்பி கோட்டா ஃபுல் ஆயிடுச்சேப்பா. அண்ணே, என்னன்னு சொல்றீங்க? ஒரே ஒரு சீட்டு விஐபியோடது இருக்குது, அது தம்பிக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லி எம்பி ஐயாவே சொன்னாரு. அது நாங்க சரியா வெரிஃபை பண்ணாம சொல்லிட்டோம். உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது? வீட்டுக்கு போனா பெரிய பிரச்சனை. பொண்டாட்டிக்கிட்ட எப்படி சீட்டு வாங்கிடலாம், எம்பி எனக்கு லெட்டர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு எப்படியா கொடுத்துருக்கேன் ப்ளீஸ். இது கிடைக்கலன்னா என்னப்பா, ஏதாவது கார்பரேஷன் ஸ்கூல்ல ட்ரை பண்ண வேண்டியதானே? ஒரே ஒரு தடவை எம்பியை பாக்குறது மட்டும் அனுமதி கொடுங்க. ஐயோ, அவர் டெல்லி போயிட்டாரே, வர்றதுக்கு 10-15 நாள் ஆகுமே. அப்புறம் தம்பி மறந்துட்டே பாருங்க, நீங்க வாட்டுக்கு ஏசியை ரிப்பேர் பண்ணிட்டு காசு வேணாண்டு போயிட்டே பாருங்க. அதை நீங்க வாங்கிக்கணும். நான் எம்பி பேசுறையா, நான் ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருப்பேன். வந்து அவனை மரியாதையா காசு கொடுத்துட்டு போக சொல்லு. கை கழுவிட்டு வாங்க, சோறு எடுத்து வைக்கிறேன். பசிக்கல, வேண்டாம். என்னம்மா மூஞ்சே சரியில்லை? அது என்ன சொல்லுங்க. சொல்லவே சங்கடமா இருக்கு. என்னன்னு சொன்னா தானே தெரியும். சொல்லுங்க. அந்த எம்பி கால வரைட்டாரு.
பாப்பாக்கு ஸ்கூலுக்கு லெட்டர் தரேன்னு ஒரு குடுக்கல. ஓஹோ, முந்தா நாள் நடிச்ச மாதிரி இன்னைக்கு நடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆம்லெட் கேட்கலான்னு பாக்குறீங்களா? ஐயா சாமி, 1/2 கிலோ மட்டன் வேணாலும் வாங்கி சமைச்சு தரேன், தயவு செஞ்சு லெட்டர் கொடுங்க. இல்ல மலர், இதுதான் உண்மை. இங்க பாருங்க, இது காவியோட படிப்பு விஷயம். நான் டென்ஷன் ஆயிடுவேன்னு உங்களுக்கு தெரியும். சும்மா விளையாட்டுலாம் பண்ணாதீங்க, லெட்டர் கொடுங்க. முந்தா நாள் அவ்வளவு உறுதியா சொன்னாரு, கண்டிப்பா லெட்டர் தர உன் பிள்ளை ஸ்கூல்ல சேர்த்துக்கன்னு. இன்னைக்கு வேற யார்கிட்டயோ கொடுத்துட்டோம், லெட்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் சத்தியம். அப்போ காவியாக்கு அந்த ஸ்கூல்ல சீட் இல்ல. என் பிள்ளையோட படிப்பு நாசமா தான் போதா? அப்படியே நினைக்கணும், வேற ஒரு நல்ல ஸ்கூல்ல பேசாத. என்னையா மனுஷனி, எதுக்குதான் லாய்க்கி? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நான் சந்தோஷப்படுற மாதிரி பெருமைப்படுற மாதிரியும் என் புருஷன் மாதிரி வருமானு சொல்லிக்கிற மாதிரி ஒரு காரியம் பண்ணிருக்கியா? நான் என்ன நகை வேணும் பைக் வேணும் நான் கேட்டேன், இல்ல வசதியா பெரிய வீட்டுல கூட இருக்கணும்னு கேட்டனா? இந்த பிள்ளை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும்னு தானே சொல்றேன். அத ஒரு ஸ்கூல்ல கூட சேர்க்கறதுக்கு துப்பு இல்லைன்னா இந்த பிள்ளைய பெத்ததே பாவையா. கைக்கோ வாய்க்கோ பத்தாம என்னத்தையும் சம்பாரிச்சு கொண்டு வர, வேலை வேலைக்கு சாப்பிடுற தூங்குற, இது ஒரு பொழப்பு. இதுக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு பிள்ளை, நானும் சம்சாரி குடும்பம் நடத்தன்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அது சரி, வெக்கம் எங்க இருந்து வரும்? அதுதான் உன் வகையினாலே கிடையாது. கோவம் வராது, ரோஷம் கிடையாது. நீ மட்டுமா? உன் அப்பனும் அப்படித்தானே? சரியான மழுமட்டிக்கு பிறந்த மழுமட்ட. உன் அப்பட சொல்லக்கூடாதியா, ஏன் அப்பட சொல்லணும்? எத்தனையோ நல்ல நல்ல மாப்பிள்ள எல்லாம் வந்தப்ப கூட உன்னைய தலையில கட்டி வச்சார்ல, அவர் சொல்லணும். என் புருஷன் நல்ல பாம்பு மாதிரி விஷமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ மண்ணுளி பாம்பால இருக்கிற, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம. ஏன்பா எப்ப பார்த்தாலும் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டே இருக்க? சமத்தா இருக்க மாட்டியா? அப்பாக்கு சமத்து பத்தல. அப்பா சூப்பர் மலை, காவியாக்கு கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல சீட் கிடைச்சிருச்சு. இல்ல பரமு, இந்த மனுஷன் தான் சொதப்பிட்டாரு. எம்பி லெட்டர் கொடுப்பாரு, சீட்டு கிடைச்சிடும்னு நினைச்சேன். இப்பதான் அது இல்லைன்னு ஆயிடுச்சு. நானே நொந்து போயிருக்கிறேன். ஐயோ, எம்பி கோட்டல இல்ல, மெரிட்ல அவளுக்கு கிடைச்சிருச்சு. நான் இப்ப லிஸ்ட பாத்துட்டு தான் வரேன். நீ அன்னைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன்னு சொன்னல, அதுல காவியோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு போட்டுருப்பாங்க போல. நிஜமாவா சொல்ற? ஆமா, ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்ல பார்த்தேன். உனக்கு லெட்டரோ இல்லனா போனோ வரும் பாரு. ஐயோ, நான் ஸ்கூல்ல ஒரு தடவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். போய் பாரு, லிஸ்ட்ல முத பேரு நம்ம காவியா பேரு தான். காவியாக்கு முதல்ல போய் சுத்தி போடு. சரி, வா வா வா. என்னடா? என் ஸ்கூல்ல சீட் கிடைச்சிச்சுப்பா. என்னடா சொல்ற? எந்த ஸ்கூல்ல? அதே ஸ்கூல்லப்பா. அதே ஸ்கூல்லயா? கேட்ச்சா? அதே கேவில தான் மெரிட்ல கிடைச்சிருக்குது. என் பொண்ணு அன்னைக்கு இன்டர்வியூல பேசினதை பார்த்துட்டு அவங்களே சீட்டு கொடுத்துட்டாங்க. எந்த எம்பி லெட்டரும் வேணாம், எந்த துப்புக்கட்ட மனுஷனும் அவளுக்கு சீட்டு வாங்கி தர வேணாம். அவளே அவ திறமையால வாங்கிட்டான். 5 வயசு பிள்ளையால ஒரு காரியத்தை சாதிக்க முடியுது, ஆனா நம்மளால முடியல. வெக்க கேடு. அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குது நம்ம அப்பனால முக்கா துட்டுக்கு பிரயோஜனம் கிடையாதுன்னு. அதான் இன்டர்வியூல பிச்சு உதறிட்டான். என்ன இருந்தாலும் அவ ஏன் மகன் இல்லையா? என் வம்சத்தோட கூறு அவளுக்கு இருக்குது. சாமிக்கு தான் நன்றி சொல்லணும்.
புருஷன் விஷயத்துல எனக்கு குறை வச்சாலும் அத சரி கட்டுற மாதிரி புள்ளைக்கு புத்திய கொடுத்திருக்குது. வா, நீ நல்லா இருப்ப தாயி. உங்க அப்பா மாதிரி இல்லாம என் புள்ள என் வீட்டு ஆளுங்க மாதிரி நல்ல அறிவோட பிறந்திருக்கிற. இல்லாட்டி காலம் முழுக்க நான் வந்து சாகுற மாதிரி ஆயிருக்கும். இங்க பாரு, இதுக்கப்புறம் நோட்டு புஸ்தகம் யூனிஃபார்ம்ல செலவெல்லாம் இருக்கும். இந்த மனுஷன் என்னத்தை கிழிக்க போறாரு, அதுக்கு என்ன வழின்னு கேளு. ஆனா அதுக்கு இவரை நான் நம்ப போறது கிடையாது. என் அறிவுக்கு ஏத்த மாதிரி எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையை பார்த்துட்டு உன்னை நான் பாத்துக்கிறேன். உன் புத்திசாலித்தனத்தால உனக்கு ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சிருக்குதுல, அதுக்காக அம்மா பொங்க வைக்கிறேன். நல்லா மூக்கு முட்டை தின்ன சொல்லு. உட்காரு. என்னடா? என் மேல உங்களுக்கு கோவமா? சச்சா, ஓ மேல என்ன கோவம் வருது? அப்படிலாம் இல்லையே. ஏன் அப்படி கேக்குற? இல்ல, என்னாலதான் உங்களை அம்மா திட்டுறாங்க. உன் மேல கோவம்லாம் வராதுடா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா சொன்னது உண்மைதானே? என்னால சாதிக்க முடியாதத நீங்க சாதிச்சிட்டீங்கல்ல. எனக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கடா, மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்க. நாளைக்கு நான் இல்லாம போயிட்டேனா கூட என் பொண்ணு பொழைச்சுக்குவாங்க நம்பிக்கையை கொடுத்திருக்க.